நேயர்களே, இன்றைக்கு உலகின் வலிமையான ஒரு முதலீட்டு சாதனம், ஒரு மெட்டீரியல், ஒரு பவர்ஃபுல் காயின் அப்படின்ட்டு பார்த்தா அது அமெரிக்க டாலர் தான். நான் இங்க அமர்ந்திருக்கிற நேரத்துல ஒரு யுஎஸ் டாலருக்கு இந்திய மதிப்பு ரூ. 90. நாம ரூ. 90 கொடுத்தா அவங்க ஒரு டாலர் கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு இது வலிமையாக இருக்கிறது. இந்தியாவுடைய மதிப்பீட்டுக்கு எதிராக மட்டுமில்லை, உலக அளவில் இந்த டிரான்சாக்ஷன், எல்லா விதமான பரிவர்த்தனைகள், மாறுதல்கள், மாற்றங்கள் எல்லாம் அமெரிக்க டாலர்ல தான் நடக்கும். ஒருவன்ட்டு டாலர் இருந்தால் பெரியவன். இப்ப ஏன் மத்திய கிழக்குல கூட அவங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதியோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று சொன்னா, ஆயுத விற்பனையை தாண்டி ஒரு நாளைக்கு பல பில்லியன் கணக்கில், மில்லியன் கணக்கில், 10 மில்லியன், 20 மில்லியன், 30 மில்லியன் என்ற கணக்குல கம்ப்ளீட்டா வேர்ல்டு ஃபுல்லா அவங்க கச்சா எண்ணெய்கள் ஏற்றுமதி நடக்குது. அது முழுக்க முழுக்க அந்த டிரான்சாக்ஷன் ஒன்லி யூஎஸ் டாலர் தான். அப்ப அங்க விற்பனை ஆகிற ஒவ்வொரு லிட்டருக்கும், ஒவ்வொரு பீப்பாய்க்கும் அமெரிக்காவினுடைய வருமானம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஆகும்? டிமாண்ட் கூடும். அப்ப டிமாண்ட் கூடுகிற போது அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரிக்கும். அமெரிக்காவினுடைய பணத்தின் மதிப்பு கூடும். அப்ப யுஎஸ் அவர்களுடைய மதிப்பை வைத்து உலகத்தை தங்களுடைய நிலைக்களமாக அவர்கள் ஆட்டிக்கொள்வார்கள். இதனால தான் இன்றைக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு, யுரேஷியா, இப்படி எல்லாம் வந்தது. அத மாதிரி யூரோப்பிய யூனியன், EU, அது தோல்வி அடைந்து விட்டது. இருந்த போதிலும் அமெரிக்காவுக்கு எப்போதும் நிலைத்தன்மையோடான தங்கள் நாட்டினுடைய கரன்சியை வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதான் மத்திய கிழக்கில் இன்றைக்கு கஸ்ஸா போர் சமாதானத்துக்கும் அதுதான் காரணம். இப்ப அமெரிக்காவினுடைய முதலீட்டாளரும் இதற்கு இடையில நான் ஒரு கருத்து உங்களுக்கு நேற்று வெளியானதை சொல்ல போறேன். யுஎஸ்னுடைய மிகப்பெரிய முதலீட்டாளர் ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புத்தகத்தின் எழுத்தாளருமான ராபர்ட் கியோசாக்கி, இவர் அமெரிக்காவினுடைய டாலருடைய செட்டினிட்டி, நிலைத்தன்மை கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் இப்போ நேற்று முன்தினம் ஒரு கருத்தை இன்டர்நேஷனல் மீடியாவில் தெரிவித்திருக்கிறார். அது பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு தங்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய நாணயத்தை உருவாக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்த இருப்பதாக கூறும் அவர் என்ன சொல்றாருன்னா, கூறும் நிலையில் தற்போது அதீத இன்ஃப்ளேஷன் குறித்து புதிய எச்சரிக்கை, அதாவது பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், இது அவருடைய கருத்து. அமெரிக்காவினுடைய டாலருடைய நிலைத்தன்மை இல்லாதது ஏன் என்பதை குறித்து தான் ராபர்ட் கியோசாக்கியின் இந்த கருத்து ரொம்ப பரபரப்பு. இரண்டாவது, அவர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த நிலையில ராபர்ட் கியோசாக்கியின் இந்த கருத்து வெளியாகி இருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்க டாலருக்கு எதிராக குட் பை என தனது எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் கியோசாக்கி தெரிவித்திருக்கிறார். ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க, பிரிக்ஸ் நாடுகளான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இது தி யூனிட் எனப்படும் தங்க நாணயத்தை அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க டாலருக்கு குட் பை, சோழி முடிஞ்சது, விழிப்போடு இருங்கள் என கூறியுள்ளார். அமெரிக்க டாலர்களை சேமிப்பவர்கள் மிகப்பெரிய இழப்பை வருங்காலத்தில் சந்திப்பார்கள் என நான் கணித்திருக்கிறேன் என்கின்றார் ராபர்ட் கியோசாக்கி. உங்களிடம் அமெரிக்க டாலர் இருந்தால் அது ஒரு அதிதீவிரமான பணவீக்கத்துக்கு உங்களை அழித்து விடலாம். கவனமா இருங்க, யுஎஸ் டாலர் நீங்க வைக்காதீர்கள், வருங்காலத்துக்கு ஆபத்துங்கிறாரு ராபர்ட் கியோசாக்கி. அவர் ஒரு முதலீட்டாளர் தான். மீண்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி நீங்கள் முதலீடு செய்திருந்தால் தங்கத்துல பண்ணுங்க, வெள்ளியில பண்ணுங்க, பிட்காயின்ல பண்ணுங்க என்றும் கிரிப்டோ கரன்சியை பத்தி சொல்றார்.
இது எனது வழிகாட்டுதல், எச்சரிக்கையாக இருங்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். பலமுறை தங்கம், வெள்ளி, பிட்காயின் மற்றும் எத்தீரியம், ஈத்தர் என்று சொல்லக்கூடிய எத்தீரியம், அது ஒரு பிட்காயின் தான். கிரிப்டோ கரன்சில பிட்காயின் மாதிரி எத்தீரியம், அது ரொம்ப நல்லா போன்றவற்றில் முதலீடு செய்யுங்கள் என ராபர்ட் கியோசகி இன்னைக்கு இல்லைங்க பலமுறை கூறியிருக்கிறார். பெரிய ஆளவர். அண்மையில் வெள்ளியை குறித்து பேசும்போது சிறந்த மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு தேர்வு என அவர் சில்வர் குறித்து பேசினார். அதுவும் ரொம்ப குறிப்பிடத்தக்கதான். அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஒரு புதிய நாணயம் தொடர்பான வதந்திகள் கடந்த 2 வருஷமா மீண்டும் மீண்டும் வெளிவந்திருக்கிற நிலையில்தான் தற்போது இவருடைய கருத்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துகிறது, சிந்தனை ஏற்படுத்துகிறது உலகம் முழுவதும். இருப்பினும் பிரிக்ஸ் நாடுகளின் தரப்பில் இதுவரை எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகவில்லை என்பது உண்மை. இப்ப இதுக்கிடையில தங்கம் விலை ஒரு சவரன் 1.25 லட்சமா உலக தங்க கவுன்சில் வெளியிட்ட மேஜர் வார்னிங்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது அல்லாமல் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு பிரிக்ஸ் நோட்டினுடைய மாதிரியை பிடித்தவாறு அவர் ஒன்றை காட்டுறார். படம் பிடிக்கப்பட்ட நிகழ்வு, இந்த ஸ்பெகுலேஷன், இந்த ஊகங்களுக்கு யாரு கியோசகி, ராபர்ட் கியோசகியின் இந்த ஊகங்களுக்கு ரொம்ப வலு சேர்க்கிற வண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த புதிய நாணயத்தை வெளியிடும் உடனடி நோக்கம் குழுவிற்கு இல்லை என இன்டர்நேஷனல், அதாவது இந்த அமைப்பின் மூத்த அதிகாரிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். 2024 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் டாலருடைய அந்த டாமினேஷன், ஆதிக்கத்தை குறைக்கும் விவாதம் உச்சத்தை எட்டியது. அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு மாதிரியான பிரிக்ஸ் நோட்டை மேடையில் காட்சிப்படுத்தினார். இருந்த போதிலும் டாலரை சார்ந்திருக்கும் தன்மையை குறைப்பதற்கான தனது முந்தைய அழுத்தமான நிலைப்பாட்டை அவர் பின்னர் மாற்றிக்கொண்டார். அதற்கு காரணம் தெரியாது. ஏன்னா அது மட்டும் இல்லாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது நம்ம வேறு விஷயத்துல பேசுவோம். அமெரிக்க டாலர் அடிப்படையிலான இந்த ஸ்விஃப்ட் அமைப்பை கைவிடுவதல்ல, மாறாக யுஎஸ் டாலரை ஆயுதமாக பயன்படுத்துவதை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கம் என புட்டின் தெளிவுபடுத்தினார். அப்போ ஒரு முக்கியமான முடிவில் இருக்கிறாங்க ஜி ஜின்பிங், புட்டின். பிரிக்ஸ் நாடுகளும் அதன் கூட்டாளர்களும் எல்லை தாண்டிய பியாண்ட் த லிமிட் பரிவர்த்தனைகளுக்கு உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்தும் மாற்று வழிகளை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்றார். நாங்கள் டாலரை மறுக்கவில்லை, அதனுடன் சண்டையிடவில்லை, ஆனால் அதனுடன் செயல்பட அவர்கள் எங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை புட்டின் எழுப்புகிறார். நாங்கள் வேறு மாற்று வழிகளை தேட வேண்டும், அதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது என்று புட்டின் தெளிவா தனது நிலைப்பாட்டை விளக்கிவிட்டார். மேலும் இந்த காலகட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கென ஒரு ஒற்றை நாணயத்தை கட்டமைப்பு நோக்கம் எங்களுக்கு இல்லைங்க, அது காட்சிப்படுத்துறாரு, அவ்வளவுதான். ஆனா எங்க டிரான்சாக்ஷன்லாம் லோக்கல்ல இருக்கும், ரூபாயில இருக்கும், அவன் நாட்டுடைய பணத்துல இருக்கும் என்று சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் மிக கவனமாகவும் விவேகத்தோடும் செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தேசிய நாணயங்களை, அதாவது அந்தந்த நாடுகளில் நம்ம நாட்டுடைய ரூபாய், எண் இதை போலாம் பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட நேரத்தில் பிரிக்ஸ் புதிய மேம்பாட்டு வங்கியின் விரிவான திறனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புட்டின் இப்ப மோடி இந்தியாவுக்கு அவங்க வந்தது புட்டினுடைய சந்திரிப்பு நிலையில பிரிக்ஸ் நாணயம் தொடர்பான ராபர்ட் கியோசகியின் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக அது கவனிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கருத்துக்கள் எந்த விதமான இம்பாக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இருந்த போதிலும் உலகத்துல அமெரிக்க டாலர்கள்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதான் ராபர்ட் கியோசகி. இன்டர்நேஷனல் லெவல்ல சீனா, இந்தியா, பிரேசில்,
மத்திய கிழக்கு நாடுகள், யூரோப்பிய யூனியன், ஜப்பான், கொரியா, பெரும் நாடுகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஜெர்மனி, துருக்கி, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இப்படி பெரும் பெரும் கத்தர் போன்ற நாடுகள்லாம். இந்த பரிவர்த்தனைகளை எல்லாம் அமெரிக்கா வைத்து கொண்டுதான் அவர்கள் எல்லோரையும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். உக்ரைன் விவகாரத்திலும் அவர்களுக்கு இப்பொழுது சற்று சிக்கல். இந்த குரல்கள் ஏன் எழுகிறது? அமெரிக்க டாலருடைய நிலைத்தன்மை குறைந்து விட்டால் அமெரிக்காவுக்கு மதிப்பு போயிடும். கதை முடிஞ்சுது. அப்ப மதிப்பு போயிட்டு அவன் நாட்டில் இருக்கக்கூடிய மேலாதிக்கம் காலியாகுவதற்குத்தான் ஜி ஜின்பியானும் தற்போது பிரிக்ஸ் நாட்டின் கூட்டமைப்பில் அவர்கள் புட்டினும் இணைந்திருப்பது. உலகில பாதி மக்கள் தொகை கொண்ட தேசம் ரஷ்யா, அதாவது உலகின் பாதி மக்கள் தொகை கொண்ட தேசம்தான். கிட்டத்தட்ட இந்தியாவும் சீனாவும் அல்ல ரஷ்யாவும் இணைய போறாங்க. ரஷ்யா 1991 சோவியத் ரஷ்யா, அது இப்பொழுது பல நாடுகளாக பிரிந்திருக்கிறது. அதில் குரேஷியா மிக முக்கியமான ஒரு டீல். அதுலேயும் இந்தியா உள்ள போக போகுது. அந்த கருத்தும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா பதட்ட நிலை அடைந்திருப்பதை ராபர்ட் கியோசகியின் கருத்தை நாம மறுக்க முடியாது. ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கிரிப்டோ கரன்சியில பண்ணலாம். அதை பற்றிய நோக்கம் தெரியாது எனக்கும் கூட. ஆனா அதுல எத்தீரியம்னு ஒன்று இருக்கு. அது நல்ல ஒரு 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 சந்தைப்படுத்துறது. கீழே விழுந்தாலும் மேலே வந்துடும். அதை மாதிரி ஆயில் மார்க்கெட்ல பண்ணலாம், ஆட்டோமொபைல்ல நீங்க பண்ணலாம், ஷேர்ல அவர் சொன்ன மாதிரி கோல்ட்ல பண்ணலாம், அதே போன்று வெள்ளியில பண்ணலாம். டாலர்கள் ஆபத்து என்று ராபர்ட் கியோசகியின் கருத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். மீண்டும் சர்வதேச செய்திகளோடு அடுத்த முறை சந்திக்கிறேன்.